செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்துல இருந்து பொலிச்சலூர் பகுதியில இருந்து வர்றோம். என் பேர் துர்கேஷ் நந்தினி, மகளிர் அணி சார்பா வந்திருக்கேன். இங்க வந்தா பெரிய திருவிழா மாதிரி நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் எல்லாருமே அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஒவ்வொருத்தருமே சிறப்பா வந்திருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, நெகிழ்ச்சியாவும் இருக்கு. ஆமாங்க, ஆமா. இது தானாவும் நடந்தது. மெயினானவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் மற்றவங்க எல்லாருமே விஜய் சார் பார்க்கணும், இந்த மாநாடை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக அவங்களாவே வந்து ஆர்வத்தோட வந்திருக்காங்க. தளபதி இருக்கிறனாலேயே ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். பெரிய வரவேற்பே இருக்கும். இளைய தளபதியிலப்பா. சொல்லுங்கம்மா, நீங்க வந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப 4 மணிக்கு வந்து நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. அத வந்து பொருட்படுத்தாம நீங்க வந்திருக்கீங்க. இந்த நிகழ்வு உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு? நல்ல ஒரு இது முடிவுதான்ப்பா. ஆமாப்பா. எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? நாங்க போயிட்டு. சரி, நீங்க வந்து கட்சியில இருக்கீங்களா? உங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க இந்த தடவை? நாங்களா இந்த தடவை இவருக்கு தான்ப்பா. தளபதி தான் போட முடியும். எவ்வளவு வருஷமா உங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும்? எங்களுக்கா ரொம்ப நாளா பிடிக்கும்ப்பா. நாங்க மகளிர்லயே இருக்கோம், அதிலே இருக்கோம்ப்பா. நாங்க மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் மாறணும் நினைக்கிறீங்க? ஆமாப்பா, வேணாப்பா. மாத்தி மாத்தி அவங்க 2 பேர் தான் வர்றாங்கப்பா. வேணாம், இவங்களே வரட்டும்பா. இளைய தளபதியிலப்பா. அவரே 2026ல வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குப்பா. வாய்ப்பு இருக்கு. இந்த விழா வந்து எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய பாத்திருப்பீங்க இல்லையா? வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஒரு கட்சிக்காக, ஒரு மாநாட்டுக்காக இந்த வந்து நடந்திருக்கு. சோ எவ்வளவு சிறப்பா இருந்துச்சு? இதுல என்ன தனித்துவம் இருந்ததா பாக்குறீங்க? நாங்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திலேருந்து வரோம். பம்மல், பல்லாவரம், தாம்பரம் எல்லா பகுதி சார்ந்து வரோம். நாங்கள் லேடிஸு இந்த அளவுக்கு இந்த டைமில் எல்லாரும் ஒன்றா வர்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். கட்சிக்காக அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு கட்சிக்காக வந்து வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறது வந்து எந்த கட்சியிலுமே கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனையோ திராவிட கட்சிகள் வந்து பல வருஷமாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரமுடைய ஒரு ஃபாலோ பண்ணுறது வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்குது. இளைய தலைமுறை மட்டும் இல்லாம ஓல்டர்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இல்ல 2 பேரோட சமமா கிடைக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவர் அரசியல் கட்சி தொடங்குறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது? ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா அது வந்து நல்ல இதுவா அமையும். ஓகே, நீங்க வந்து இந்த மாநாட்டுக்கு வருவீங்களா? நீங்க மட்டும் வருவீங்களா? கண்டிப்பா வருவோம். எங்களை சார்ந்து நிறைய பேரை நாங்க கூட்டிட்டு வர்றோம். ஒரு 100 பேர்கிட்ட வந்திருக்கோம். 100 பேருக்கு வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து இந்த மாநாட்டை எவ்வளவு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? ஏன்னா பந்தகால் நடன விழாவுக்கு வந்திருக்கீங்க. ஒரு 50 பேர் 100 பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அந்த மாநாட்டை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் சார் நாங்க எதிர்பார்த்துட்டு வந்தோம். ஓகே, தொண்டையே வந்து ரொம்ப கத்திருக்கீங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆவலா நீங்க காத்திருக்கீங்க? என்ன வந்து பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க? போன மாசமே எதிர்பார்த்தோம் சார், அது லேட் ஆயிடுச்சு. இந்த மாசம் கண்டிப்பா ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. ஓகே, அடுத்த முதல்வர் தளபதி தான், அதுல மாற்றமே இல்ல. வந்து ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் சார். ஆல்ரெடி ஆட்சி பண்ணது சரியில்லை. மகளிர் அணியில இருந்து வந்திருக்கீங்களா? நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு இந்த மாநாட்டுக்கு? மாநாட்டுல பெண்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பெண் பொறுப்பாளர்கள் போட்டு செஞ்சிருக்கோம். அது டாய்லெட் வசதி ஆகட்டும், மெடிசின் ஆகட்டும், உணவாகட்டும், எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். செய்ததுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். தங்குற வசதி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே வராம பெண் பொறுப்பாளர்கள் அதுக்கு முன்ன நின்று பாத்துக்குவோம். அதுக்கு எங்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தனன் அவர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுபடி நாங்க கீப் பண்ணிட்டு இருக்கோம். அபிநயா, நீங்க கேட்டிருப்பீங்க